அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 28/1/2025 முதல் உச்சம் பெறும் சுக்கிரனால் புரியாத யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கும்பராசியில் சனி பகவானோடு இணைந்து சஞ்சரித்த சுக்கிர பகவான் தனவசிய யோகத்தை ஏற்படுத்தி வந்தார். தற்போது 28/1/2025 முதல் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். அப்படி உச்சம் பெறும் சுக்கிரனால் கன்னிராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம், சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனுடைய நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. மேலும் அவர் தன் வீட்டை தானே பார்க்கிறார். எனவே இக்காலகட்டம் முழுவதுமே இனிய ஒரு காலகட்டமாக அமைய இருக்குது. எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக முடியுங்க. அதே போல் கொடுத்த கடன்கள் வசூலாகுங்க. கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். குரு பார்வையால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தம் காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைய இருக்குது. அதே போல புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. புனித பயணங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இதுவரை அதிக முயற்சி செய்தும் முடியடையாத காரியங்கள் கூட இப்பொழுது எடுத்த முயற்சியில் முடிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த 4 மாதங்கள் முன்னும் பின்னுமாக பலம் பெற்றே சஞ்சரிக்கிறாருங்க. அப்படி மீன ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வர இருக்குது. அதே போல் உங்களுடைய நம்பிக்கை அனைத்தும் நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகள்ல புரளுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் வேண்டிய சலுகைகளை தர முன் வருவாங்க. பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஏதிலும் முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் வருமானத்திற்கு இத்தருணங்கள்ல எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ரோணஸ்தானத்தில் சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் கைப்பணம் பல வழிகள்ல கரையுங்க. திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் 4ஆம் மாதத்தில் பண பற்றாக்குறை சற்று கடினமாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு புத்திரஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பெண் அல்லது பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினருக்கு சிறு முயற்சியில் அவை கைகூட இருக்குது. ஒருவேளை பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால எதிர்பாராத பணவரவு ஒன்றிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு களத்திரஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடுங்க. அவற்றை தவிர்ப்பது மன நிம்மதியை அளிக்கும். அதே போல் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மீன ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரனுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு உத்தியோகத்துறைக்கு ஆதிபத்தியம் என்ற பெருமையை பெற்றுள்ள சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்று நிலை கொண்டு
கொண்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டுங்க. வேலை இல்லாமல் அவதிப்படும் இளைஞர்களுக்கு இக்காலகட்டம் முழுவதுமே ஓர் அரிய வரப்பிரசாதம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். சிறு முயற்சியிலேயே மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை தற்போது உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு மிகவும் ஏற்ற அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உற்பத்தியை இந்த காலகட்டங்களில் நீங்கள் தாராளமாக அதிகரிக்கலாங்க. வியாபாரிகளுக்கு சந்தை நிலவரம் ஆதரவாக இருக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு கையெழுத்தாகுங்க. வெளிமாநில பயணங்கள் வர்த்தக முன்னேற்றத்திற்கு லாப உயர்விற்கு வழிவகுத்து தரும் விதமா அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் கன்னிராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வருமானத்தை உயர்த்தும் புதிய வாய்ப்புகள் எந்தவித முயற்சியுமின்றி தேடி வர இருக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு செல்வாக்கும் புகழும் அதிகரிக்க இருக்குது. ஆடம்பர செலவுகளிலும் வெளிநாட்டு பயணங்களிலும் பணம் விரயமாகுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகள்ல நீங்கள் திட்டமிடலாம். இதனால் லாபம் கிடைக்குங்க. அதே போல் அரசியல் துறையினருக்கு கட்சியில் செல்வாக்கு உயர இருக்குது. அரசு பதவியுள்ள பிரமுகர்களின் தொடர்பு உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு சுக்கிரனுடைய இந்த மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இரவில் நெடுநேரம் கண் விழித்து படிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. ஏன்னா சூரியனுடைய நிலையினால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. புதனும் அனுகூலமாக இல்லைங்க. மற்றபடி ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் கல்வி முன்னேற்றம் தடைபடாது. பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு படிப்பில் உற்சாகத்தை தருங்க. அதே போல் கன்னிராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதாலும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. ஆடு மாடுகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறை இருக்காது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் ராசியை பார்ப்பதால் மகிழ்ச்சிகரமான ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மற்றும் குழந்தைகளுடைய அன்பு உங்களுக்கு மன நிறைவை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குது. அதே போல் நீங்கள் வேலை பார்க்கும் பெண்மணிகளாக இருக்கும் பட்சத்தில் அலுவலக சூழ்நிலை மன நிறைவையும் நிம்மதியையும் அளிக்குங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மனிதருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கன்னிராசினியர்கள் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் திருக்கோவில்களில் தரிசனம் செய்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.